நீங்க இப்பதான் ஒரு ஃப்ரீலான்சிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல இப்பதான் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, இந்த 3 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட லாங் டர்மா இருப்பாங்க. முதல் விஷயம், அவங்களுக்கு ரிசல்ட் தாங்க ரொம்ப முக்கியம். அவங்க வேற எதுக்காகவும் நம்மகிட்ட வரல. ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு ஜென்யூனா கொடுக்க முடியுமோ, ரிசல்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க நம்ம கூட ரொம்ப லாங் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு கம்பேட்டபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கணும். அவங்களோட ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர்கிட்ட இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரி உங்ககிட்ட பேசணும், உங்களை வந்து அப்ரோச் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்க ரிலையபிளாவும் ஃபிளெக்சிபிளாவும் இருந்தீங்கன்னா தான் அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு உங்க கூட இருப்பாங்க. மூணாவது விஷயம் பிரைசிங். ஸோ நீங்க பண்ற ஒர்க்குக்கும் உங்களோட பிரைசிங்க்கும் பக்காவா இருக்கணும். உங்களுக்கும் பிரச்சனையா இருக்கக்கூடாது, கிளைண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப அதிகமாகவும் தெரியக்கூடாது. அண்டர் பேவும் வாங்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் ரொம்ப அதிகமா வாங்குவாங்கன்றதுக்காக நீங்களும் அதே மாதிரி ரொம்ப அதிகமாகவும் வாங்கக்கூடாது. இனிஷியல் ஸ்டேஜ்ல சொல்றேன். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த மாதிரி இல்லாம நீங்க கரெக்டா ப்ராப்பரான பிரைசிங்கை வச்சு உங்களோட கிளைண்ட்ஸ் கூட உங்களோட ரேப்போ சூப்பரா பில்ட் பண்ணிட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கிளைண்ட்டுமே உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப்சைட் டெவலப்மெண்ட், SEO இந்த மாதிரியான விஷயத்தை பத்தி எல்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட பேஜை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் ரீசெண்டா ஃப்ரீலான்சிங்கோ இல்ல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்.